Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 655 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த டோஃப்ளமிங்கோ டோமர் மண்டையன் நம்ம ஆளுகளை அட்டாக் பண்றதுக்காக கப்பலுக்கு பாஞ்சி வந்தான்ல. ஆனா நல்ல வேலை அதுக்குள்ள செஞ்சு என்ட்ரி கொடுத்து அவனை ஒரே அடி. ஆனா அவன் அவ்வளவு பவர்ஃபுல்லா அடித்துமே அவன் அட்டாக்க அசால்ட்டா தடுத்துருவான். பட் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு டஃப்பான ஆள் தான் ஒருத்தன் அட்டாக் பண்றதுக்காக வெறிகுண்டு வந்திருக்கான்னு. ஏன்னா சஞ்சியோட அட்டாக்க தடுத்ததுக்கே அவன் காலு கண்டபடி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்க ட்ரை பண்ணுவானா அவன் கரெக்டா சொல்லிடுவான், நீ தானே ஸ்டார் ஹேட்டை சேர்ந்த பிளாக் ஃபுட், பரவாயில்லையே நல்லா அட்டாக் பண்றியன்னு சும்மா கிண்டலா பேசுவானா. சஞ்சிக்கு கடுப்பாயி அப்படியே அவன் காலை வச்சு அந்த பக்கமா தள்ளி விட்டுட்டு இன்னொரு காலை வச்சு சும்மா வெறிகுண்டு அட்டாக் பண்ண வருவான். ஆனா அவன் அதுல இருந்து அசால்ட்டா எஸ்கேப் ஆகி அவனோட ஸ்டிங்க வச்சு சஞ்சிக்கு ஒரே போடு. அவ்வளவுதான் ரத்தம் தெறிக்க பேன்னு விழுவான். ஆக்சுவலா டோஃப்ளமிங்கோ என்ன மாதிரி அட்டாக் பண்ணுவான்னு சஞ்சிக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது. அதனாலதான் உடனே அவன் அட்டாக்ல மாட்டிக்கிட்டான். அப்ப அப்படியே கீழே விழும்போது, என்னப்பா உன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த வந்தியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, என் கையால எல்லாம் சாக போறாங்க, முடிஞ்சா வந்து காப்பாத்தேன்னு வேகமா அட்டாக் பண்ண போவானா. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா சஞ்சி தான் அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை. இப்ப அவனையுமே அடிச்சு போட்டுட்டான். இப்ப அடுத்து நம்ம கிட்ட வரானே, என்ன பண்றதுன்னு தெரியாம அத்தனை பேரும் தொண்டையிலேயே ஏத்துவாங்க. ஆனா சஞ்சய் விடுவானா? ஒய்யால எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் மேல கை வைக்க போவேன்னு சும்மா மின்னல் வேகத்துல அவனை அட்டாக் பண்றதுக்காக பீச்சிட்டு வருவான். மறுபடியும் வந்துட்டானான்னு டோஃப்ளமிங்கோ திரும்புறதுக்குள்ளேயே சும்மா சக்குன்னு அனல் பறக்க மிதிப்பான். அதுலயே தெரிஞ்சு போச்சு அவன் ஸ்ட்ராங்காவும் இருக்கான், அவன் அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்குதுன்னு. அப்படிதான் செஞ்சு விடாத, அவனை பொழந்துகிட்டு அப்படி எப்படின்னு நம்மளுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவனும் கேப் விடாம மிதிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இப்படியே அவன் ரொம்ப நேரமா மிதிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த டோஃப்ளமிங்கோ கேஷுவலா அவன் கையை அப்படி பண்ணி அப்படி திருப்புவான். அவ்வளவுதான். பார்த்தா சஞ்சியால அசைய முடியாம அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருவான். அவனுக்கே என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே கையில ஸ்டக்கான மாதிரி நின்னுட்டு இருக்கான். அவனால அசைய முடியல. இங்க நம்ம ஆளுங்க பார்த்துட்டு செமையா பீதியாவாங்க. ஐயோ என்னாச்சு, ஏர்லயே ஃப்ரீஸ் ஆயிட்டானா இல்ல வேற எதுவும் பஞ்சாயத்தான்னு தெரியாம பதறிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த ஜியோலா சந்தோஷமா சிரிச்சுட்டு, எங்களோட யங் மாஸ்டர் அவனை அங்கேயே லாக் பண்ணிட்டாரு, அதுதான் டோஃப்ளமிங்கோவோட பவரும்பா. இது எப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த ஸ்பைடர் வெப் இருக்குதுல்ல, அதுல போய் ஏதாச்சும் பூச்சி அதெல்லாம் மாட்டுச்சுன்னா ஸ்பைடர் எப்படி லாக் பண்ணி வைக்கும், அந்த மாதிரி. இதுக்கப்புறம் எல்லாம் அவனால ஒன்னும் பண்ண முடியாது. அப்படியே ஏதாச்சும் பண்ணணும்னா சாவுக்காண்டி வெயிட் பண்ணட்டும்னு சொல்லுவாளா. உடனே நம்மளுக்கு அத்தனை பேத்துக்குமே பயங்கரமா பீதியாகும். அவன் வேற அங்க வில்லத்தமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப ஏதாச்சும் பண்ணி அவனை காப்பாத்தி ஆகணுமே. சோ அட்டாக் பண்றதுக்காக ப்ரூக்கும் நமியும் ரெடி ஆவாங்க. சஞ்சய்க்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சு, இவனாலேயே அவனை அட்டாக் பண்ணி ஜெயிக்க முடியலன்னா கண்டிப்பா அவன் ஸ்ட்ராங்கான ஆளு. சோ அவங்கிட்ட அவங்க எல்லாம் போய் சண்டை போட்டாங்கன்னா செத்துருவாங்க. என்ன ஆனாலும் சரி அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி எப்படியாச்சும் இங்க இருந்து பூஸ்டை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிருங்க, என்னைய பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த டைமுங்கும் போது அந்த டோஃப்ளமிங்கோ ஏதோ சாட்டா மாதிரி எடுத்து சஞ்சயை ஓங்கி அடிக்க வருவான். அதுவும் அந்த சாட்டையில நெருப்பு எரியும். அதை வச்சு மட்டும் அடிச்சான், கண்டிப்பா சஞ்சயோட பாடி அப்படியே ரெண்டு துண்டா போயிரும். அவனே பார்த்துட்டு ஐயோ சாவு கன்ஃபார்ம்னு முடிவு பண்ணும் போதுதான் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு மரக்கட்டை பீஸை அப்படியே மேல தூக்கி வீசி ஷாம்பிள்ஸ்னு சொல்லிட்டு சீசரை தூக்கிட்டு அவன் ஃபிளையிங்ல வந்துருவான். அந்த மரக்கட்டை பீஸ் அவன் இருந்த இடத்துக்கு போயிடும். இப்போ ஸ்கைக்கு வந்துட்டானா, அங்க இருந்து ரூமை கிரியேட் பண்ணி கரெக்டா அவன் செஞ்சு அட்டாக் பண்ண வரும்போது டோஃப்ளமிங்கோ இருந்த இடத்துல ட்ரஃபல்கர்லாவும் அவன் இருந்த இடத்துல அவனையும் மாத்தி விட்டுருவான். இது சூப்பர்ல, சஞ்சையும் காப்பாத்துற மாதிரி ஆயிருச்சு, அவனுமே கப்பலுக்கிட்ட வந்த மாதிரி ஆயிருச்சு. ஆனா என்ன, டோஃப்ளமிங்கோ தான் பயங்கரமா காண்டாயிட்டான். அவன் கையில கிரியேட் பண்ணானே ஒரு எரிஞ்சுகிட்டு இருக்க சாட்டை மாதிரி அந்த ஸ்டிங் ட்ரெஸ்ரோசால இருக்க ஒரு பில்டிங் மேல பட்டு அந்த பில்டிங்கே ரெண்டா உடைஞ்சு அப்படியே பொத்துன்னு கீழே விழும். அப்படின்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக். இங்க ட்ரஃபல்கர்ல வந்துட்டான உடனே எல்லாத்துக்குமே சந்தோஷம் தாங்க முடியல. அவன் சஞ்சய் கிட்ட மன்னிப்பு கேட்பான், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நம்ம டப்புன்னு ஷிப்புக்கு போய் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு நேரா ஷிப்ல போய் லேண்ட் ஆயிருவானுங்க. அப்படி வந்துட்டா மட்டும் தப்பிச்சிட முடியுமா? டோஃப்ளமிங்கோ விட மாட்டானே. இங்க அந்த சீசர் மண்டையன் கதறுவான், ஐயோ மறுபடியும் இதே ஷிப்புக்கு வந்துட்டானா, ஐயோ அந்த ஜோக்கர் நம்மளை காப்பாத்துவான்னு பார்த்தா நம்மளை வச்சு ஜோக்கு பண்ணிட்டு இருக்கானே, தாங்க முடியேன்னு புலம்பிட்டு திரும்பினா அம்மா பேயின்னு பயந்துருவான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஜியோலான்னு. ஜியோலா வந்துட்டியாமா, எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் இங்க இருந்து தப்பிக்கணும்பா. அட மூலகட்ட முட்டைகோசு, என்னைய சங்கிலி போட்டு கட்டி தான் வச்சிருக்காங்க, நானே தப்பிக்க வழி இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், இல்ல நீ வேற பொய்யாலன்னு திட்டிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க டோஃப்ளமிங்கோ கொஞ்சம் அசந்த அந்த கேப்ல வேலையை பார்த்துட்டானேன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுல அட்டாக் பண்றதுக்காக வெறி கொண்டு வந்துட்டு இருப்பான். ஐயோ மறுபடியும் வரானே, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு எல்லாம் பதறுவாங்க. சஞ்சய் இன்னைக்கு அவனை செஞ்சிடறேன்னு அட்டாக் பண்ண போவான். ஆனா ட்ரஃபல்கர்லாம் வேண்டான்னு ஸ்டாப் பண்ணி ஃபேக்டரியை அழிக்கிற வேலை எப்படி போயிட்டு இருக்குதுன்னு கேட்பான். அதான் நம்ம பையில கண்டுபிடிச்சிட்டானே, அதை அழிக்கிறதுக்கு தான் இப்ப பிராங்கி போயிட்டு இருக்கான். ஆனா இவங்க நினைச்சதை விட அது டஃப்பான ஒரு வேலை. பட் அவங்க கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்காங்கன்னு தான் கொஞ்சம் அவனுக்கு நிம்மதியா இருக்கும். இந்த மோமோக்கு அவங்க அப்பாவை பத்தியும் அந்த காஞ்சிரோவை பத்தியும் கவலை. அவங்க எப்படி இருக்காங்க என்னன்னு கேட்டு ரொம்ப அழுவான். அட ஒண்ணு கவலைப்படாதா, இப்ப அவங்க அந்த ஃபேக்டரியை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க, ஒன்னும் பஞ்சாயத்துல எல்லாமே நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதேம்மா. இப்போதைக்கு லாக்கு தேவை டைம் மட்டும் தான். எப்படியாச்சும் இந்த டோஃப்ளமிங்கோ மட்டும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சானா போதும், அங்க ஃபேக்டரி அழிஞ்சு போயிடும். அப்புறம் அதை ஃபாலோ பண்ணிட்டு அவன் ஓடுவான். அந்த கேப்ல இவங்க எஸ்கேப் ஆயிடலாம். அப்ப ட்ரஃபல்கர் கையில ஹார்ட்டை பார்த்த உடனே சீசருக்கு ஆஹா இது நம்ம ஹார்ட்டா
அட சண்டால பயல, இதை இவ்வளவு நேரமா கேபின்ல தான் வச்சிருந்தியா? இது தெரியாம போச்சேன்பா. அட மூளைகட்ட முட்டா பயல, இது என்னோட ஹார்ட்டும்பா. அப்ப அவனோட ஹார்ட் எங்கன்னா லாவோட நெஞ்சில சீசரோட ஹார்ட்டை வச்சிருக்கான். இவனோட ஹார்ட்டை கப்பலோட கேபின்ல கொண்டு போய் வச்சிருக்கான். அதை எந்தா அப்படின்னு தூக்கிட்டு வீசின உடனே அட பாவி, இவ்வளவு நேரமா அது ஓம்பாடியில தான் இருந்திருக்கான்னு அப்படியே தாங்கி தடையை வந்து எடுத்துக்குவான். இப்ப என்ன மிச்சம் இருக்கவங்க எல்லாருமே இந்த லூசு பையல கூப்பிட்டுக்கிட்டு ஜோங்கர் ஐலாண்டுக்கு போகணும். அதுவும் எதை யூஸ் பண்ணினா நம்ம பையன் ஆரம்பத்திலேயே ஒரு விவரு கார்டு கொடுத்தான்ல, அந்த டைரக்ஷனை நோக்கி தான் போகணும். இப்ப இங்க இருந்து போறதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல. ஆனா லூஃபி மத்தவங்க எல்லாருமே ட்ரெஸ் ரோசால இருக்காங்களே, அவங்கள கூப்பிட்டு போக வேண்டாமான்னு கேட்டா இப்போதைக்கு இவங்களுக்கு இந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஒரே ஒரு வேலை அந்த ஃபேக்டரியை அழிக்கிறது மட்டும்தான். எப்படியும் அதை அழிச்சிட்டு நாங்களும் உங்க கூட வந்து சேர்ந்துருவோம். சோ கவலைப்படாம போங்கப்பா. ஆனா நமி இல்ல, நாங்க இங்கே வெயிட் பண்றோம்பா. ஏன்னா இவங்க கேப்டன் இல்லாமலாம் ஷிப் எடுத்துட்டு போக முடியாது. நாங்க எல்லாம் ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் ஒன்னா தான் இருப்போம்னு சொல்லி கத்திட்டு இருப்பாளா, அந்த டைம் டம்முன்னு ஒரு சவுண்ட் அவங்க கப்பலே அதிரும். என்ன திடீர்னு இப்படி ஒரு சவுண்ட் வருதுன்னு பார்த்தா நம்மளால கப்பலையே ஒரு பெரிய நிழல் வந்து மறைக்கும். அத்தனை பேரும் மேல பார்த்துட்டு ஆன்னு வாய பழப்பாங்க. அவ்வளவு பெரிய மேகமூட்டமா உருவாயிருச்சுன்னு பார்த்தா அதான் இல்ல, அந்த நேவி கப்பல் அப்படியே பிளைங்ல வந்து நின்னுட்டு இருக்குது. இப்ப அது மட்டும் இவங்க மேல விழுந்துச்சு. டன் டன் டனகனகாதான். ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் பதறுவாங்க. ஏன் லாக்கே கொஞ்சம் அள்ளி விடும். ஏன்னா அந்த வேலையை பண்றது அந்த இஷோங்கிறவன். இதுல வேற ஒரு சைடு அந்த டோஃப்ளமிங்க வந்துட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் நேவி கப்பல் சுடுறதுக்காக பயங்கரமா எய்ம் வச்சுட்டு இருக்கான். தான் உடனே பார்த்துட்டு நீங்க இங்க வெயிட் பண்ணணும்னா தாராளமா வெயிட் பண்ணுங்க, ஆனா என்ன ஆனாலும் சரி சீசரை மட்டும் அவங்க கையில ஒப்படைக்காம பாத்துக்குங்க. ஏன்னா அவன் நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவன் சண்டை கிளம்புவானா, அந்த டைமுக்கும் போது கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிச்சிருவானுங்க. யாரு அந்த நேவி ஆளுங்க. ஐயோ என்ன இப்படி சுடுறானுங்க, எப்படி எஸ்கேப் ஆகலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மேல மேகத்துல இருந்து ஒரு பெரிய சைஸ் விண்கல் ஒண்ணு நம்மளால கப்பலை நோக்கி வந்துட்டு இருக்கும். குண்டுல வச்சு சுட்டா கூட பரவாயில்ல, எஸ்கேப் ஆறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குது. ஆனா எரிக்கற்கெல்லாம் வந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதுலயும் ஒண்ணு இல்ல ரெண்டு. அதை பார்த்தவனே நம்பி முடிவு பண்ணிட்டா இதுக்கு மேல இங்க இருந்தா சங்குன்னு நம்ம ட்ரஃபால்கர் கிட்ட இனிமேட்டு நாங்க ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் இல்ல பைரல் ஹேட் பைரட்ஸ், உடனே இங்க இருந்து நாங்க எல்லாருமே கிளம்புறோம்னு சொன்ன உடனே நல்லது சட்டு புட்டுன்னு கிளம்புங்கம்மா. அஞ்சுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, இவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு சீசரை இங்க இருந்து கொண்டு போகணும். மெயினா அவங்க கையில சிக்கிட கூடாது, அவ்வளவுதானே. அதை நாங்க பாத்துக்கிறோம். ஆனா சஞ்சய்க்கு ஒரு டவுட் என்னன்னா, இவங்களோட மெயின் மோட்டோவே அந்த கைடோங்கிறவனை கொல்றது மட்டும்தான். அதான் 4 எம்பரர்ஸ்ல ஒருத்தன் கிங் ஆஃப் த பீஸ்ட்னு சொல்வாங்களே அந்த மூதேவி தான். அப்படின்னா அந்த ட்ரெஸ்ரோசால இவங்க பண்ற வேலை எல்லாமே இட்ஸ் a பார்ட் ஆஃப் த பிளான். அப்படி இருக்கும்போது எதுக்கு டோஃப்ளமிங்கோட்ட போய் தேவையில்லாம லாக் ஆகணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எரிக்கல் கரெக்டா கப்பல் கிட்ட வரும். அதை அப்படியே நம்ம எல்லாம் நேவி கப்பலுக்கு திருப்பி விட்டுருவான். அது டம்மு 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 டம்முன்னு போய் அடிச்சு அவங்க கப்பல் அதிர ஆரம்பிச்சிடும். அதையெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அந்த இஷோ சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருப்பான். தலைவரே நம்ம கப்பலை வந்து அடிச்சிருச்சுன்னு சொன்னா, ஓ அப்படியா, நான் லாங்க இருப்பான்னு எதிர்பார்க்கல, அதான் பஞ்சாயத்து ஆயிருச்சு, சரி விடுங்கட்டு அவன் பாட்டுக்கு தின்னுட்டு இருப்பான். யோ என்னையா சீரியஸான நேரத்துல தின்னுட்டு இருக்கேன்னு கேட்டா டப்புன்னு வானத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய போர் ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம அதுக்குள்ள அங்க போய் சேர்ந்தாகணும், சட்டு புட்டுன்னு ஷிப்பை திருப்புங்கன்னு அப்படியே கொடூரமா லுக்கூட்டு சொல்லுவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.